எங்கள் வீட்டுக்கார் ஆஃபீஸ் லீவுன்னு சொல்லி வீட்டில் இருந்தாங்க. ஏதாவது ஹெல்த்தியாக இருக்கணும், ஆனால் காரசாரமாகவும் இருக்கணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம போய் சமையல் கட்டு தொலவும் போது நம்மளுக்கு கிடைச்சது இந்த சுண்டல் மட்டும்தான். சரி, அதை வச்சு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் தண்ணி ஊற்றி இதை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிட்டேங்க. இது நல்லா ஊறி வந்துருச்சு. 4 மணி நேரம் கழிச்சு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் ஆட் பண்ணி இதையே தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 4 விசில் இல்லை 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வந்திருக்குங்க நம்மளுக்கு. அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்க போகிறோம். தாளிப்பு கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, அதுக்கப்புறமா சோம்பு, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை தழை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலாவெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாங்க. இது வதங்கினதுக்கப்புறம் சுண்டக்கல்லை ஆட் பண்ணி கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துனோமா ஒரு டேஸ்ட்டான காரசாரமான சுண்டல் ரெடிங்க.